السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على من لا نبي بعد. அல்லாஹுடைய மாபெரும் நாட்டத்தால் சில விடுப்புகளுக்கு பிறகு நாம் மீண்டும் இந்த சபையில் ஒன்று ஒளிம்பிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாட புத்தகம் துரூசுல் லுகத்தில் அரபியா. இந்த புத்தகத்தில் நாம் இறுதியாக 18வது பக்கம், அதாவது 3வது பாடத்துடைய 18வது பக்கம் வரை நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா? இப்போ 19வது பக்கம் சூரிய எழுத்துக்கள், சந்திர எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி இது சம்மந்தம் நம்ம பார்க்க போகிறோம். அல் ஹுரூஃபுல் கமரியா வல் ஹுரூஃபுல் ஷம்சியா. கிட்டத்தட்ட நம்ம அல் ஹுரூஃபுல் ஹிஜாஇயா அப்படின்னு சொல்கிற அந்த அலிஃப் பாத்தாவை 28 அல்லது 29 லெட்டர்கள் நம்ம பார்ப்போம். அது இரண்டாக டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று சந்திர எழுத்துக்கள், இன்னொன்று சூரிய எழுத்துக்கள். ஏன் இதை பிரிக்கிறாங்க அப்படின்னா, சந்திர எழுத்துக்களுக்கு அந்த அந்த எழுத்தை கொண்டு ஒரு வார்த்தை ஆரம்பிக்குதுன்னு வைங்களேன். அதுக்கு முன்னாடி அலிஃப் லாம் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த அலிஃப் லாம் நம்ம உச்சரிப்போம். சரிங்களா? சந்திர எழுத்தை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வார்த்தை இருக்குது, அதில் நம்ம அலிஃப் லாம் இணைக்கிறோம். அப்போ நம்ம அந்த லாமையும் உச்சரிப்போம், அலிஃபையும் உச்சரிப்போம். ஆனால் ஷம்சியா அப்படி சொல்லக்கூடிய ஹுரூஃபு ஷம்சியா, சூரிய எழுத்துக்கள் பொறுத்தவரை அப்படி கிடையாது. அதனுடைய எழுத்துக்கள் கொண்டு ஆரம்பிக்கப்படுகின்ற வார்த்தைகள் இருக்கா இல்லையா, அதில் அலிஃப் லாம் இணைக்கும் பொழுது அதில் லாம் சைலண்ட் ஆயிரும். லாமை நம்ம சொல்ல மாட்டோம். எப்படிங்க? உதாரணமாக இப்போ பாருங்கள், சூரிய எழுத்துக்கள் கொண்ட எழுத்துக்கள் என்னென்னா மொத்தம் 14. என்னென்ன சைடில் அப்படி கொடுக்குறாங்க? அலிஃப், பா, ஜீம், ஹா, ஹா, ஐன், கைன், ஃப, காஃப், காஃப், மீம், வாவ், ஹா, யா. இதுவெல்லாம் எந்த எழுத்துங்க? சூரிய. கமரியா. அப்போ கமருன்னா என்னது? சந்திரன். அப்போ என்ன எழுத்துக்கள்? சந்திர எழுத்துக்கள், சூரிய எழுத்துக்கள் கிடையாது. அது ஷம்சியா. அது பக்கத்தில் இருக்கக்கூடிய த, ச, த, தல், ரா, ஜா, சின், ஷின், ஸ்வா, பா, தா, பா, லாம், நூன். இதுவெல்லாம் அல் ஹுரூஃபு ஷம்சியா, சூரிய எழுத்துக்கள். இப்போ பாருங்கள், இப்போ சந்திர எழுத்துக்களில் அலிஃப், இது சந்திர எழுத்துக்களுடைய ஒரு எழுத்து. அபுன் அப்படின்னு சொல்லி வார்த்தை. இந்த வார்த்தையுடைய ஆரம்ப எழுத்துங்கிறது என்ன எழுத்து? அலிஃப். ஹம்சா. ஹம்சா வந்துருக்கு. சரிங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி அலிஃப்லாம் வரும்பொழுது எப்படி நம்ம படிப்போம்? அல் அபு. அலிஃபும் சொல்கிறோம், லாமும் சொல்கிறோம். அல் அபு தந்தை, அல் பாபு அதே மாதிரி அந்த கதவு, அல் ஜன்னத்து சொர்க்கம், அல் ஹிமாரு கழுதை, அல் ஹுபுசு ரொட்டி. அந்த ஹாக் அப்படி நான் லைனாக ஒரு உதாரணமாக சொல்லிட்டு வரேன். அல் ஐனு கண், அல் கதாஉ லஞ்ச். சரிங்களா? அல் ஃபமு வாய், அல் கமரு சந்திரன், சந்திரன் நிலா, அல் கல்பு நாய், அல் மாஉ தண்ணீர், அல் வலது சிறுவன், அல் ஹவாஉ காற்று, அல் யது கை. இப்போ இந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே நம்ம அலிஃப்லாம் உச்சரிக்கிறோம். என்ன ஒரு இஸ்மை நம்ம சொல்லும்போது அலிஃப்லாம் இல்லாமல் சொன்னோன்னா அது பொதுவாக சொல்லுவோம், குறிப்பிட்டு சொல்லியிருக்க மாட்டோம். அதுக்கு போய் நக்கீரான்னு சொல்லுவாங்க. ஒரு அலிஃப்லாமை கொண்டு நம்ம சொல்லும்போது மாரிஃபா, குறிப்பிட்டு நம்ம சொல்கிறோன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போது இதில் நம்ம தெரிஞ்சு கொண்ட விஷயம் என்னன்னு சொன்னோம்னா, இந்த எழுத்தை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட வார்த்தைகளுக்கு முன்னால் அலிஃப்லாம் வரும் என்றால் அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்? சைலண்ட் ஆகாமல் உச்சரிப்போம். பார்த்துட்டோம். இதுக்கு நேர்மாற்றமாக இருக்கக்கூடியதான் அல் ஹுரூஃபு ஷம்சியா. இப்போ பாருங்கள், தாவை கொண்டு ஆரம்பிக்குது. தாஜிரு. ஓகேவா? அப்போ தாஜிரு வியாபாரி, வியாபாரி. அத்தாஜிரு அங்கே என்ன சொல்லலை? அல் தாஜிருன்னு சொல்லலை. அல் தாஜிருன்னு சொல்ல முடியாது. அப்படி தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. அத்தாஜிரு. அதுக்கடுத்து சாவை கொண்டு சௌபுன் ஆடை, தோபு. அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஆடையை ஒரு குறிப்பிட்டு சொல்கிறதுக்காக நம்ம அந்த அலிஃப்லாம் பயன்படுத்துகிறோம்னா அல் சௌபுன்னு சொல்லக்கூடாது. அஸ் சௌபு. அத்தீகு சேவல். அதே அப்படியே அப்ளை பண்ணிட்டு வாங்க. அத்தஹபு தங்கம், அர் ரஜுலு ஒரு மனிதர், அஸ்ஸஹ்ரத்து பூ, அஸ்ஸமகு மீன். அல் சமக்குன்னு சொல்லக்கூடாது, அஸ்ஸமகு அப்படிதான் வரணும். அஷ்ஷம்சு அல் ஷம்சுன்னு சொல்லக்கூடாது. அங்கே எல்லாமே லாம் என்னது தான்? சைலண்ட். அஷ்ஷம்சு. அஸ்ஸதுரு நெஞ்சு.
அவ்வைஃபு கெஸ்ட் விருந்தாளி, அத்தாலிபு மாணவர், அவ்வஹ்ரு அதான் மதியம், சரிங்களா, ஓகேவா, அந்த முற்பகல், சரிங்களா. அதே மாதிரி அல்லஹ்மு இறைச்சி, அந்நஜுமு நட்சத்திரம், ஓகேவா. அப்போ இந்த வார்த்தைகளுக்கு உண்டான அர்த்தங்களை நம்ம பார்த்துருக்குறோம். ஓகே, அதுக்கடுத்து பாருங்கள், அடுத்த பக்கம் 20. ஓகே, இதில் இக்ரா இல் கலிமாத்தில் ஆத்தியா வக்துபுஹா முராஇயன் கவாஇத நுதுகில் ஹுரூஃபில் கமரியா ஷம்சியா. அது கீழே இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்தையும் நீங்கள் படிங்க, மேலும் எழுதுங்க. அதில் ஹுரூஃபு ஷம்சியா ஹுரூஃபு கமரியான்னு இருக்கா, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், அந்த சட்டத்துக்கு ஏற்ப நீங்கள் சொல்லப்பட்ட சட்டத்துக்கு ஏற்ப நீங்கள் அதை படிக்கணும். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே கலந்து கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஷம்சியா கமரியா தனித்தனியாக கொடுத்தப்போ நம்ம என்ன பண்ணணும் சொன்னோம். இப்போ ஷம்சியா கமரியா ரெண்டையும் கொடுத்துட்டாங்க. நீங்கள் எங்கே லாமை சைலண்ட் ஆக்குவீங்க, எங்கே லாமை வந்து வெளிப்படுத்தி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு டெஸ்ட் மாதிரி வைக்கிறாங்க. எப்படி படிக்கணும், ஃபஸ்ட்டு அல் பைத்து சொன்னோம். ஏன் சொன்னால் பாங்கிற வார்த்தை எழுத்து எதை சார்ந்தது, கமரியா. சரி, ரொம்ப ஈஸி தான். அல் கமருன்னு தான் சொல்லுவோம். அப்போது கமரியால் அல் கமரு, அஷம்சு, இங்கே லாம் சைலண்ட் ஆகும். இப்போ சூரிய எழுத்துக்கள் சந்திர எழுத்துக்கள் எதில் லாம் சைலண்ட் ஆகுன்னு ஒரு டவுட் வந்துச்சுன்னா அதோடைய ஹெட்டிங்கை சொல்லி பார்த்தாலே தெரிஞ்சிடும். அல் கமரு அஷம்சு, இங்கே அஷம்ஸ் லாம் சைலண்ட், அப்போது சூரிய எழுத்துக்கள் எல்லாம் லாம் சைலண்ட்டாக தான் வரும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதேமாதிரி அல் கமரு சொல்லும்போது அல் கமரு சொல்கிறோம், அப்போது கமரியா எழுத்துக்கள்லாம் என்னது தான் அந்த லாம் வெளிப்படுத்தி நம்ம சொல்லுவோம். இப்படி நம்ம சொல்லி பார்த்தாலே ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரிக்ஸு. நமக்கு குழம்பிருச்சுன்னா சில நேரம் சூரிய எழுத்து சந்திரத்தை சொல்லுவோம், முன்னுக்கு முறைனா மாற்றி புரிஞ்சிடக்கூடாது, அதுக்காக ஒரு தெளிவுக்கு நான் சொல்கிறேன். அல் பைத்து. சரி, அடுத்து அத்தீகு, அடுத்து அல் முதர்ரிசு, அடுத்து அல் பாபு. எஸ், இந்த இடத்துல அல் தாலிபு சொல்லக்கூடாது. ஏன் அல் தாலிபு சொல்லக்கூடாது, ஏன் இந்த இடத்துல லாம் சைலண்ட்டு, ஏன் லாம் சைலண்ட்டு, ஹுரூஃபு ஷம்சியா. இப்போ உங்களுக்கு நான் சொன்ன அந்த ட்ரிக் யூஸ் ஆகிருக்குமா, அஷம்சுமா, அப்போ ஓகே, ஷம்சியா தான் அந்த அதோட இனம். ஓகே, அத்தாலிபு. அடுத்து அஸ்ஸுக்கரு. எஸ், அல் சுக்கரு சொல்லக்கூடாது. அத்தஃப்தரு, அல் அஹு, அஹுனா சகோதரன், அர் ரசூலு தூதர், அல் வஜ்ஹு முகம், அஸ் சதீகு நண்பர், அல் குர்ஆனு, அஸ் ஸலாத்து, அல் கஅபத்து, அர் ரஅசு தலை, அல் இஸ்பஉ விரல், சரிங்களா, அஸ்ஸாபூனு சோப்பு, அவ்வுஃபுரு நகம், அல் ஃபஜ்ர், அவ்வுஹர், அல் அஸ்ர், அல் மக்ரிப், அல் இஷா. இதோடைய தொழுகையுடைய அதனுடைய பெயர்கள், சரிங்களா. அப்போ நான் வந்து சிலதுக்கெல்லாம் நான் வந்து அர்த்தம் வைக்கல, ஏன் சொன்னால் அதெல்லாம் நம்ம படிச்சிட்டோம். சும்மா அத்தாலிபுனா மாணவர் மாணவர் அப்படியே வந்துட்டு இருக்கக்கூடாது. ஃபஸ்ட் லெசன் வரும்போது அத்தாலிபுனா மாணவர் நம்ம சொல்லி கொடுத்துட்டோம், அவ்வளோதான், அதோட முடிஞ்சுது. அப்போது 3வது லெசன் இதில் கம்ப்ளீட் ஆக்கப்படுகின்றது. சரி, இதில் நாம் 20 பக்கங்களை நாம் படித்திருந்தோம். இந்த வகுப்பில் 4வது பாடத்தை, அதாவது 21வது பக்கத்தின் மூலமாக 4வது பாடத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம படிக்க இருக்கிறோம். 4வது பாடம் அப்படிங்கிற அரபியில் எப்படி நம்ம சொல்லணும், அத்தர்சுர் ராபிய, அத்தர்சுர் ராபிய, சரிங்களா. 4வது நம்ம லாஸ்ட்டாக படித்தது அத்தர்சு சாலிஸ், சாலிஸ், சரிங்களா. இதில் என்ன கான்செப்ட் சொல்ல வராங்க, புக்கு கண்டிப்பாக அதில் வச்சுக்கோங்க. புக் இல்லாதவர்களுக்கு உண்டான அந்த நம்பரை நம்ம கொடுக்குறோம், அதையும் பார்த்து இன்ஷா அல்லாஹ் வாங்கிக்குவாங்க. புக் இல்லாமல் படித்தோம்னு சொன்னோம்னா அது சரியான முறையான முறையில் நம்மளால் படிக்க முடியாது. அப்போது பாருங்கள், தர்சுர் ராபியில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால், ஒரு இஸ்மு, அந்த இஸ்மை நம்ம குறிப்பிட்டு சொல்வதற்காக அலிஃப்லாம் நம்ம நுழைப்போம். நுழைச்சோம்னா 2 வகையான மாற்றத்தை கொடுக்கும். ஒன்று அந்த அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லும், இறுதியில் இஅராபு மாற்றத்தை கொடுக்கும். பைத்துன் ஒரு வீடு, அல் பைத்து அந்த வீடு, அல் பைத்தூன்னு சொல்லி ஒரு தம்மா தான் போடுறோம், வம்மத்தைன் போடல. அந்த ஒரு மாற்றத்தை நம்ம பார்த்துருந்தோம். இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து கூடுதலாக எக்ஸ்ட்ரா ஒரு சில விஷயத்த சொல்லித்தராங்க. வீட்டில், சரிங்களா, நான் வீட்டில் இருந்தேன், என்னுடைய மொபைல் வீட்டில் இருக்குது, என்னுடைய மகன் வீட்டில் இருக்கிறான், இப்படி நம்ம வந்து பயன்படுத்துவோமா இல்லையா?
அது எப்படி நம்ம அந்த இல், டேபிளில், வீட்டில், இந்த இல் எப்படி சொல்கிறது அதை நம்ம படிக்க போகிறோம். அதே மாதிரி ஒரு பொருள் மேலே இருக்குது, மேலே, அதை எப்படி பயன்படுத்துறது அதையும் நமக்கு சொல்லித்தர போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நபரை குறித்து நம்ம விசாரிக்கும் போது ஆரம்பத்தில் அது எப்படி நம்ம கேள்வி மூலமா எழுப்பணும் அதையும் சொல்லித்தராங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பக்கத்தில் இந்த 21 பக்கத்தில் நம்ம அந்த பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அல் பைத்து அப்படின்ட்டாங்க. அப்படின்னா அந்த ஒரு வீடு. சரிங்களா? வீட்டில் அப்படின்னு மாற்றணும்னு சொன்னால் ஃபீங்கிற அந்த எழுத்தை கொண்டு வரணும் அந்த இஸ்முக்கு முன்னாடி. ஃபில் பைத்தி, அந்த வீட்டில். ஃபில் பைத்தி, இங்கே ஃபீ வரனால 2 வகையான மாற்றம் கொண்டு வரப்படுகின்றது. அர்த்த ரீதியாகவும் அந்த வார்த்தையுடைய இறுதியின் யாராபு மாற்றம் அடைவது மூலமாக 2 மாற்றங்கள் நடைபெறுகிறது. என்ன அப்படின்னா, ஃபில் பைத்தி சொல்லும்போது அர்த்தமாகுது என்ன, அந்த வீட்டில், வீட்டில். சரிங்களா? ரஅய்து ஹுசைன் ஃபில் பைத்தி, ஹுசைனை நான் பார்த்தேன், வீட்டில் இருக்கிறத நான் பார்த்தேன். ஐநா ஹுசைன் கேட்குறோம், ஹுசைன் எங்க? அப்போது ஹுசைன் ஃபில் மஸ்ஜித், ஹுசைன் ஃபில் மஸ்ஜிதி, ஹுசைன் ஃபில் தர்சி, தர்ஸில் இருக்கிறாரு. ஹுசைன் ஃபில் ஹம்மாம், குளியலறையில் இருக்கிறாரு. அப்போது அதில் இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா? அது பயன்படுத்தக்கூடிய எழுத்து தான் இந்த ஃபீ. ஓகேவா? ஃபீ வருமா அர்த்த ரீதியாக நம்ம மாற்றத்தை பார்த்தோம். 2வது, பின்னால் வரக்கூடிய இஸ்மு கசர் பெற்றும், ஒரு கஸ்ரா வந்துடும். சரிங்களா? அலிஃப்லாம் பெற்ற அந்த இஸ்மு ஒரு கஸ்ராவை வந்து ஃபீ வரும்போது, ஃபீ ப்ளஸ்ஸு அலா. சரிங்களா? ஒரு இஸ்முக்கு முன்னால் ஃபீ அலா இது வந்துச்சுன்னு சொன்னால் அது பின்னால் வரக்கூடிய இஸ்மை மஜ்ரூராக்கி விட்டுரும், ஜர்ராக்கி விட்டுரும். சரிங்களா? அல் பைத்து ஃபில் பைத்தி என்ன அர்த்தம்? அந்த வீட்டில். அல் மஸ்ஜிது அந்த ஒரு பள்ளிவாசல், ஃபில் மஸ்ஜிதினா அந்த மஸ்ஜிதில். சரிங்களா? அப்போது இனி போக போக ஃபீ வந்துட்டு அதுக்கு அடுத்து வரக்கூடிய இஸ்முக்கு வந்து யாராபு கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் வந்து படிக்கும் போது என்ன செய்யணும், ஃபீ வந்துட்டா தீதா வரும், சாரி ஜர்ரு தான் வரும் அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கணும். அல் மக்தபு அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த மேசை, அந்த டேபிள். அலல் மக்தபி அப்படின்னா டேபிள் மேலே, டேபிளில் சொல்ல மாட்டோம். என் ஃபோன் வந்து டேபிளில் இருக்கிறது சொல்ல மாட்டோம். என் ஃபோன் டேபிள் மேலே இருக்குப்பா, அந்த டேபிளில் இருக்கு பார் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அஸ்ஸரீரு அப்படின்னா அந்த கட்டில், ஒரு அந்த ஒரு கட்டில். அலஸ்ஸரீரினா அந்த கட்டில் மேலே. சரிங்களா? வதஅது ஜவ்வாலி அலஸ்ஸரீரி, வதஅது நான் வச்சேன், ஜவ்வாலி என்னுடைய ஃபோனை, அலஸ்ஸரீரி சரிங்களா கட்டிலில் தான் நான் வச்சேன், கட்டில் மீது வச்சேன். சரிங்களா? அப்படி நம்ம சொல்கிறோம்ல அப்படி. அப்போ இந்த 2 லைனில் நம்ம சொல்லி தரக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஃபீ வந்து விட்டால் இறுதியில் யாராபுடைய மாற்றத்தோடு அர்த்த ரீதியாக மாற்றத்தை தரும். சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்க கேள்வி. இப்போ நான் வந்து எங்கே முகமது எங்கே, யாசிர் எங்கே, ஆமினா எங்கே, என் புக்கு எங்கேப்பா, அட என்னோட இடம் எங்கே, எனக்கான பங்களிப்பு எங்கேன்னு சொல்லி இந்த எங்கேங்கிற வார்த்தை எல்லா இடங்களையும் வரும். அதுக்குள்ள என்னங்க பயன்படுத்துறது? ஐன. சில வைன வைனன்னு பயன்படுத்தும், வைன் வைன் அப்படின்னு சொல்லுவாங்கண்ணா. ஆனால் இந்த புக்கில் நம்ம ஐனை தான் படிப்போம். ஆனால் இந்த லோக்கல் அரபிக்கில் வைன் வைன் அப்படின்னு சொல்லுவாங்க, வைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இங்கே ஐனை தான் படிக்க போகிறோம். சரிங்களா? அது முன்னாடி ஹம்சா வந்து தெளிவாக தெரியும். வ ஐன, வ ஐன தான், மேலும் தான். வைன வைன இல்லை, வ ஐன. நம்ம இங்கே பார்க்க போகிறது ஐன முஹம்மது, முஹம்மதுங்க. ஆமாம், முஹம்மதுங்க. அப்போது அவர் ரூமில் இருக்கிறாருங்க. இப்போ புது வார்த்தை வருது, அவர் ரூமில் இருக்கிறாரு. ஹுவ அப்படின்னா அவர், அவன் அப்படின்னு தான் அர்த்தம் வரும். ஆனால் அந்த இடத்துல அவங்க ஃபில் குருஃபதி, குருஃபானா ரூம், ஹுவல் குருஃபான்னு சொல்ல முடியாது. அப்படின்னு என்ன அர்த்தம் வந்துடும்னா அவன் ஒரு அறைன்னு வந்துடும், அவன் ஒரு அறைன்னு வந்துடும். சரிங்களா? ஆமாம், சரிங்களா? அப்போது ஹுவ ஃபில் குருஃபதி, அவர் அறையில் இருக்கிறார், அறைக்குள் இருக்கிறார். இப்போ ஃபீ வரும்போது அல் குருஃப தீதா வரும், ஜர்ருதா வரும், தூன்னு சொல்லிடக்கூடாது. குருஃபதி.
சரிங்களா? ஹுவ ஃபில் குர்ஃபதி, அவர் அறையில் இருக்கிறார்ப்பா. வைன யாசிர், யாசிர் மேலே யாசிருங்க, யாசிரை காணமே, அவரு ஹம்மாமி அப்படின்னு என்ன அர்த்தம்? குளியலறையில். ஹுவ ஃபில் ஹம்மாமி, சரிங்களா? டாய்லெட்டுக்கு மிர்ஹாத் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஹம்மாம் வேறு, மிர்ஹாத் வேறு. நம்ம எல்லாத்துக்குமே டாய்லெட் தான் பயன்படுத்துகிறோம், அல்லது டாய்லெட்டை, இது குளியலறை. வைன ஆமீனா, ஆமீனா எங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமீனாங்கிறது வந்து பெண்பால், ஒரு ஃபீமேல். நம்ம படித்தோமா இல்லையா? ஹுவ ஹுமா ஹும் ஹிய, ஹியங்கிறது ஒரு ஒருமை குறிக்கக்கூடிய காயிபான தேர்டு பர்சனான பெண்பாலை குறிக்கூடியதுனா ஹிய. ஹுவா சொல்லிடக்கூடாது, அது வந்து கிராமர் மிஸ்டேக் ஆயிரும் அது. ஓகே, அவங்க வந்து எங்கே பெரும்பாலும் பெண்கள் எங்கே தான் இருப்பாங்க? கிச்சனில் இருப்பாங்க. ஹிய ஃபில் மத்பஹி, அவ்வளோதான். அடுத்து பாருங்க, ஐனல் கிதாபு, என் புத்தகம் எங்கே? அடா நான் வச்சுட்டு போனேனே, முந்தானத்தை வச்சுட்டு போனேன், புத்தகம் எங்கே? ஹுவ அலல் மக்தபி, அது டேபிளில் தான்ப்பா இருக்குது, உன் இடம் டேபிளில் தான் இருக்குது. வைன சாஅத்து, சாஅன்னு சொன்னால் வாட்ச், கடிகாரம், நேரம்னு வரும், ஆனால் இங்கே கடிகாரம், சரிங்களா? ஐன சா, என்னுடைய வாட்ச் எங்க, நேரம் எங்கன்னு கேட்போமா? கேட்க மாட்டோம், இடத்திற்கு ஏற்ப. ஐன சா, சரிங்களா? வாட்ச் எங்க, என் வாட்ச், அல்லது வாட்ச் எங்கே, ஏன் வாட்சுன்னு வராது, ஏன் வாட்சுன்னு சொன்னால் சாஅதி அப்படின்னு வரணும். ஐன சா, வாட்ச் எங்க? ஹிய அல சரீரி, அது எங்கே தான் இருக்குது? கட்டில் மீது இருக்குது. இப்போ பாருங்க, கிதாபுன்னு சொல்லும்போது ஹுவ வந்துச்சு, ஆனால் சான்னு வரும்போது ஹிய வருது. ஏன் தெரியுமா? இஸ்மிலையும் ஆண்பால் பெண்பால் இருக்கு. கிதாபுங்கிறது அதுக்கு ரொம்ப இலகுவான முறையில் நம்ம ஒரு அடையாளம் சொல்லணும்னா, இறுதியில் அந்த தாவு மர்பூத்தா கட்டப்பட்டுள்ள அந்த இரு புள்ளி வச்சு அந்த தா வரும். இது வந்துட்டாலே அலாமத்துல் முஅன்னஸ், முஅன்னஸ் பெண்பாலுக்கு உண்டான அடையாளம், சரிங்களா? அதுக்கு ஒரு சில அடையாளமெல்லாம் இருக்குது. இப்போதைக்கு நம்ம ஜஸ்ட் தெரிய வேண்டியது சாஅத்து, அது வந்து பெண்பாலான இஸ்மு. ஸோ ஹிய தான் பயன்படுத்தணும். ஹிய அல சரீரி, அங்கே எதில் தான் இருக்குது? கட்டில் மீது இருக்குது. இப்போ இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம பார்த்த இரண்டாவது 2 கான்செப்டை பார்த்துருக்குறோம். ஒரு மாரிஃபாவான இஸ்மு, ஒரு குறிப்பிட்ட இஸ்முக்கு முன்னால் ஃபீ வரும்போது இறுதியில் ஜர்ரு கொண்டு வந்துடும், அர்த்த ரீதியான மாற்றத்தை கொடுக்கும், அதில் அப்படின்னு அர்த்தத்தை கொடுக்கும். அதே மாதிரி ஒருத்தர் எங்கேன்னு கேட்கும்போது ஐன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அவங்க வந்து ஹுவ ஃபில் குருஃபா, புது வார்த்தை. அதே மாதிரி ஹம்மா, மத்பஹ், மக்தப், சரி, இது எல்லாத்தையும் இன்ஷா அல்லாஹ் தொகுத்து எழுதிருங்க. அடுத்து வரக்கூடிய வகுப்பில் தமாரீன், தம்ரீன்களை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். தம்ரீன் எழுதிட்டு வந்துருங்க. அஜீப் அனில் அஸ்ஸிலத்தில் ஆத்தியாத் சொல்கிறாங்கல்ல, ஐனல் கிதாப்னா மேலே பர், ஹுவ அலல் மக்தப், ஐன முஹம்மத், ஆன்சர் இருக்குது. ஐன சா, ஐன யாசிர், ஐன ஆமினா. அதுக்கடுத்து 6வது ஆமினா துஃபில் குர்ஃபதி, ரொம்ப ஈஸி. ஆமினா துஃபில் ஆமினா குர்ஃபாலையா இருக்கிறா, அறையிலையா? அறையிலே இருக்கிறா. நல்லா பாருங்கள், அவங்க எங்கே இருந்தாங்க? மத்பஹில் இருந்தாங்க. லா ஹிய ஃபில் மத்பஹி. யாசிர் ஃபில் மத்பஹ், யாசிர் மத்பஹில் இருந்தார்? இல்லை, ஹம்மாமில் இருந்தார். லா ஹுவ ஃபில் ஹம்மாமி. மன் ஃபில் குருஃபா, அப்போ அப்படின்னா குருஃபத்தில் யாருப்பா இருந்தா? ரூமில் யார் இருந்தா? முஹம்மது ஃபில் குருஃபா, மன் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஒமன் ஃபில் ஹம்மாம், ஹம்மாமில் யார் இருந்தா? குளியலறையில். ஹுவ ஹியன் போட்டக்கூடாது. யாசிர் ஃபில் ஹம்மாம். மாதா அலல் மக்தப், அங்கே மக்தபுங்கிறதுக்கெல்லாம் பாருங்கள் யாராபெல்லாம் இப்போ போடலை. மாதா அலல் மக்தப் அப்படின்னா மேசையின் மீது என்ன இருந்துச்சு? அல் கிதாபு அலல் மக்தப், அவ்வளோதான். மாதா அல சரீரி, கட்டில் மீது என்ன இருந்துச்சு? மாதானா என்ன, அலல் சரீரி, மண்ணுனா யாரு, மாதானா என்ன, சரிங்களா? மா கேட்டு எப்படி கேட்பா, அதே மாதா என்ன இருந்துச்சு? மாதா அல சரீரி, கட்டில் மீது என்ன இருந்துச்சு? என்ன இருந்துச்சுங்க? அஸ்ஸாஅத்து அல சரீரி. அவ்வளோ, அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அதை அப்படியே இப்போ எழுதிட்டு இருந்தேன். நானே ஆன்சர் சொல்லிட்டேன்னா அப்போ எழுதிடுவீங்க, அப்படி தானே? அதே மாதிரி 2வது இக்ரா வக்து மா வபத்தி அவாஹில் கலிமாத்தி, படிங்க, எழுதுங்க, அதோடு இறுதியில் இருக்கிற ஏராபுகள் போட்டு அப்படிங்கிறாங்க. இப்போ ஃபீ வருது, வெறும் அலிஃப்லாம் கொண்டு வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? எதுக்கு எப்படி ஏராப் கொடுக்கணும், ஜர்ரு கொடுக்கணுமா, ரஃபு கொடுக்கணுமா அப்படிங்கிறத அங்கே சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்தும் இக்ரா வக்து, படிங்க, எழுதுங்க, சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. அதில் 10 ஜும்லாக்கள் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஏராபு போட்டு அப்படியே எழுதிட்டு வரணும். ஓகே,
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முஹம்மது ஹாலித் ஹாமித் லைனாங்க பேர் லைனாக வரும்போது துன் துன் வருது. ஆனால் ஆமினத்து ஸைனபு ஃபாத்திமத்து மரியம் ஆயிஷத்து ஹதீஜத்து சஃபியத்து ருக்கையத்து அதுக்கெல்லாம் என்னதான் வருது? ஒரு தம்மா தான் வருது. இதுக்கெல்லாம் 2 தம்மா வருது. அதை வேரியேஷன் பார்த்துக்கோங்க. சொல்லிட்டு அதை படிச்சுட்டு கீழே இருக்கக்கூடிய அதை நீங்கள் பயன்படுத்தணும். இக்ரா வக்துப் மஅ தப்தி அவாஹிரில் கலிமாத்தி கீழே வரக்கூடிய இப்போ நான் பேர்கள் கொடுத்துட்டேன். ஆண்பால் பெண்பால் 2 கலந்து வந்துருச்சு. எதுக்கு துன்னு வரும், எதுக்கு தூ வரும், எதுக்கு ஒரு தம்மா வரும், எதுக்கு 2 தம்மா வரும்? ஹாமிதுன் ஜைனபுன்னு சொல்லிடக்கூடாது, ஜைனபு. அது நீங்கள் பார்க்காம படிங்க அப்படின்னு சொல்லி இந்த 4வது பாடத்துடைய பாதி பகுதி நம்ம வந்துட்டோம். மீதியில் தம்ரீனாத் தான் இன்ஷால்லா நீங்கள் போட்டு வந்துடும். சரிங்களா? இன்ஷால்லா எதையெல்லாம் நம்ம படித்தோமோ இதன் மூலமாக சரியான முறையில் மார்க்கத்தை விளங்கி பின்பற்றக்கூடிய பாக்கியத்துல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.